ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். தக்காளி தொக்கு. பையன் இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம், எனக்கு டிஃபன் தான் வேணும்னு சொன்னால். தக்காளி தொக்கு திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். ஊறுகாவும் யூஸ் பண்ணிப்பாங்க, சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, லைட்டாக கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி கருவேப்பிலையோடு சேர்த்து வதக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தக்காளி தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு காலையில் 7 மணிக்கு அதை நறுக்கிற பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. அதனால் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா சேர்க்கணும். இதுக்கு வத்தல் பொடியோட பச்சை மிளகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா எப்போவுமே குட்டி குட்டியாக நறுக்கி போடாதீங்க, நீல வாக்கில் கீரி போடுங்க, போதும். காரம் இறங்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது வாயில் வந்துடுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. இதனால் எடுத்து வச்சுருவாங்க, எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் நடுவில் ஒரு கீரி மட்டும் நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். எப்போவுமே தக்காளி தொக்கு பண்ணும்போது நல்லா ரொம்ப நேரம் கிண்டனுமே நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் தக்காளியை சேர்த்தோன்னே நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கிடும். நீங்கள் கை வலிக்க வதக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி தொக்குக்கு எப்போவுமே கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. காயான தக்காளி எடுத்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும், நல்லா இருக்காது. பழமான தக்காளி தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை விட தக்காளி தான் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. தக்காளியில் உள்ள தண்ணி உப்பு போட்டோன்னே இறங்க ஆரம்பிச்சிடும். வெங்காயத்தோட தண்ணியும் லைட்டாக வெளியே வரும். அதுலேயே நல்ல பஞ்சு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு தக்காளி. நீங்கள் உட்காந்து வதக்குன்னு வதக்க வேண்டாம். காலையில் நம்ம அந்த மூடி போட்ட நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது வேலையாவது பார்த்துக்கலாம். 2 நிமிஷத்துலேயே கொஞ்சம் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் திருப்பி மூடி வச்சிட்டேன், கொஞ்சம் நேரம் இன்னும் வதங்கட்டும் அப்படின்னு. நீங்கள் தண்ணியை சேர்க்காமல் அப்படியே கூட தொக்கு மாதிரி வைக்கலாம். ஆனால் பசங்கள்லாம் இப்போ எடுத்து சாப்பிட்றதில்ல, தொட்டு சாப்பிட்றதுனால அந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே வச்சுருவாங்க. அதனால் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இப்படியே சாப்பிட்னா கூட நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு கரம் மசாலாவோ தனியாத்தூளோ ஜீரகத்தூளோ எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பையனுக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷன் தான், நீங்கள் வேண்டான்னா அதை கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பையன் காரம் கேட்பாங்கிறதுனால சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டுருங்க, வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் குட்டி தோசை ஊற்றணும். நம்ம ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தோன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா இருக்காது, காஞ்சி போயிடும், பசங்களுக்கு சாப்பிட முடியாது. அதனால் நான் குட்டி குட்டியாக தோசைக்கல் இப்போ வருதில்ல, அதில் 4 ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆற வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மேலே தடவி, நம்ம ஆல்ரெடி தோசை ஊற்றும் போது எண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி சூட்டோடு இந்த மாதிரி தடவி வச்சிங்கன்னா தோசை காஞ்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பசங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இது நான் தூத்துக்குடிக்கு போயிருக்கும் போது ஒரு பாட்டி சொன்னாங்க. நாங்கள் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி இட்லி ஊற்றி நல்லெண்ணெய் தடவி ஜாடியில், ஊறுகாய் ஜாடி மாதிரி இருக்கும்ல, அதில் வச்சு மூடி வச்சுருவோம். ஏன்னா அப்போல்லாம் கேஸ் கிடையாது, அடுப்பை அடிக்கடி இந்த விறகடுப்பை பற்ற வைக்க முடியாது, இட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போலாம் நீங்கள் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இட்லியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், தோசையும் இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா தோசையிலையும் நெய் தடவி பேக் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இறுகி எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நீங்கள் தொக்காக வச்சுக்கலாம், தண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இது கிச்சடின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம், 2 மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாவாக கூட நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 தக்காளி 1 வெங்காயம் எடுத்து கம்மியாக தான் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு தக்கன தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தக்காளி வெங்காயம் சேர்க்குறீங்களோ, எவ்வளோ உப்பு காரம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் என்னோடய அளவுக்கு தக்கன கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட போகிறேன். இதில் தோசை மாவு கலக்க போகிறேன். கடலை மாவு கலக்காதீங்க. கிச்சடிக்கு கடலை மாவோட தோசை மாவு டேஸ்ட் கொடுக்கும். கடலை மாவு கலந்தீங்கன்னா தக்காளி சாம்பார் மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும்.
அதனால் தோசை மாவு கலக்க போகிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொதித்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தோசை மாவு கலங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா தோசை மாவு ஊற்றினோடனே அது வெந்து கெட்டி கெட்டியாக விழுந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு சும்மா 2 டீஸ்பூன் போல் அந்த மாவில் கரண்டியில் ஒட்டி இருக்கிற மாவு மட்டும் ஊற்றினா கூட போதும். அப்படியே லைட்டாக சுற்றி ஊற்றிட்டு கடக்கடான்னு கிண்டி விட்டுருங்க. டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெந்து டேஸ்ட்டு மாறிடும். நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது கரைஞ்சி தொக்கும் கெட்டியாகிடும். கலர் மாறாது, டேஸ்ட்டு மாறாது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நைட்டு வரைக்கும் வச்சு கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட கெட்டு போகாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா வேலை முடிஞ்சது. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி நல்லா நிறைய தூவுங்க தக்காளி தொக்குக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து கழுவி கொத்தமல்லி இலை தூவினா ரெடி ஆகிடும். தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.